ஒரு கடின உழைப்பாளி ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அவரோட ஆஃபீஸர் கூப்பிட்டு, நாளையிலேருந்து உங்களுக்கு வேலை இல்லை, ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ சொல்லும்போது இந்த மனிதனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன் இப்படி கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு? நம்ம இந்த ஆஃபீஸே உலகம்னு நினச்சி வேலை பார்த்தோமே, இவ்வளோ வேலை பார்த்தோம், ஆனால் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே எழுதி கொடுத்துட்டு ரொம்ப சோகமாக வெளியில் வந்துட்டாங்க. இனி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவருடைய பழைய நண்பன் ஒருத்தர் கூப்பிட்டு, ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ தான் இந்த மனிதனுக்கு தெரிஞ்சுதான், நம்ம வாழ்க்கையில் எது நம்ம நம்பி இருக்கிறோமோ அது எப்பயுமே நமக்கு கை கொடுக்காது. எப்பயுமே நம்ம நல்லதே செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்குன்னு நல்லவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உதவி செய்வாங்க. அதனால நீங்கள் எப்பயுமே மனசை தளர விடாதீங்க. தளர விட்டுட்டீங்கன்னா கீழே விழுந்துடுவீங்க. நிறையா பேர் நம்ம கீழே விழுகிறதுக்கு தான் காத்துட்ருப்பாங்க. ஆனாலும் நம்ம எந்திரிச்சு மேலே நடக்கிறதுல தான் மனிதத்தன்மையே. நம்ம வாழலாமா? வாய்ப்புக்காண்டி காத்திருங்கள், வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறலாம். வாழுவோமா?